என் பேர் வந்து குமார், செம்மஞ்சேரியிலேருந்து வரேன். நாங்கள் வந்து இங்கே வந்து 2 மணி நேரமாக நிற்கிறோம். கேஸ் ரேட்டு நேற்று வரலையும் வந்து 76 ரூபா போட்டு வச்சுருக்கோம். இன்னைக்கு வந்து பார்க்குறேன் 85 ரூபா. 2 மணி நேரம் நிற்கிறோம். ஆனால் இவங்க கேட்டாக்கா எல்லாம் ஆட்டோ எல்லாமே வருது. கேஸ்லாம் 70% வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. 70% வந்தாக்கா இவ்வளோ ஜனம் எதுக்கு ஏன் நிற்கிறோம்? 20% வரும்போது கரெக்டாக ரொட்டேஷனில் இருந்தது. நீங்கள் 70% வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் 70%ல இவ்வளோ எதுக்கு நாங்கள் நிற்கிறோம்? சோயநல்லூர் பங்கில் இல்லை, நடு பங்க்லையும் இல்லை. இப்படி இருந்தால் நாங்கள் எங்கே போய் ஏதோ பழிக்கிறது? விலை எல்லாம் வந்து இந்த பிரச்சனை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆட்டோக்காரனை கண்டுக்கிட்டே கிடையாது. இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு, இவங்களுக்கு எங்கே சீட்டு வாங்குறது, இவங்களுக்கு எங்கே இது வாங்குறது? யாருன்னா ஒருத்தர் பேசினாதான் எங்களோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். யாருமே வந்து அதை புரிஞ்சிக்கவும் மாட்டுறாங்க. இதோ 2 மணி நேரமாக சோறு பசி இல்லாமல் நின்றுங்க அழுகுறோம், சாப்பாடு தண்ணி இல்லாமல். இது மாதிரி இருந்தால் எங்களை வாழ்வாதாரம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? 10 ரூபாய் இங்கே ஏற்றிருக்காங்க. இன்னொன்று சோயநல்லூர் போனாக்கா அங்கே வந்து 100 ரூபாய். 1 கிலோ 100 ரூபாய். ஐயா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட் இருந்தா பரவாயில்ல, பங்கு டு பங்கே டிஃப்ரெண்டா இருக்குது. நாங்க என்னதான் பண்றது? 1/2 கிலோமீட்டருக்குன்னா அங்க வந்து 90 ரூபான்றான், இங்க 100 ரூபான்றான், இங்க 85 ரூபான்றான், அங்க 90 ரூபான்றான். நாங்க என்னதான் பண்றது? வாழ்வாதாரமே இல்ல ஐயா. 100 ரூபாய் நாங்க சவாரி வாங்கினா 90 ரூபா போயிட்டு 10 ரூபாய் ஒரு சவாரின்னா நாங்கள் என்னதான் பண்ணுறது? இது இல்லாமல் ஓலா ஊபர் வந்து அவன் அடிமட்ட ரேட்டுக்கு. சிட்டியில் வந்து 100 ரூபாய். நுங்கம்பாக்கம் வரையிலும் போய் போட்டாச்சு. நுங்கம்பாக்கத்தில் 100 ரூபாய், 85 ரூபா டி நகரில். கிரீம்ஸ் ரோடில் 99 ரூபாய், கிரீம்ஸ் 99 ரூபா 95 பைசா, அதான் 100 ரூபாய். இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு பங்கு டிஃப்ரெண்ட்டும் 100 ரூபான்னு ஆகிறாங்க. ஆனால் அப்படி இருந்தால் கேஸ் இல்லை. 4 பங்கில் போயிட்டு கடைசியாக இந்த பங்கில் வந்துக்கிறேன். 2 மணி நேரமாக நின்று தான் இருக்கிறேன். ஆனால் இன்னமும் பிடிக்கலதோ, நீங்களே பாருங்க. 2 மணி நேரம் ஆச்சு ஐயா. அரசா அவங்கவுங்க வேலையை தான் ஐயா பார்க்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது. சரி, இது வந்து மத்திய அரசு தான் வந்து முடிவு எடுக்கணும். அவங்கக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்களே. எனக்கு என்ன சீட்டு, உனக்கு என்ன சீட்டு, இப்படி தான் ஓடின்னு இருக்குதே தவிர யாரும் இவ்வளோ இந்த சமையல் கூட சரி எல்லாரும் ரேட் ஏற்றிடுறாங்க. ஒரு டீ 15 ரூபாய் 20 ரூபாய், ஒரு டிஃபன் வந்து 80 ரூபாய் 60 ரூபாய். இவ்வளோ கேஸ் ரேட் ஏறிக்குது. ஆனால் சவாரியும் ஏறல, சவாரியும் இல்லை. வாழ்வாதாரம் போச்சாய்யா. ஆனால் ஒரு ஆட்டோக்காரர் கூட நிம்மதியாக இல்லை. இதுதான் ஐயா உண்மை.